என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ருத்ரன் வீட்டிலிருந்து சென்று வெகு நேரமாகிவிட்டது. இன்னும் வீடு வந்து சேர்ந்த பாடில்லை. அவன் எண்ணிற்கு அழைத்த போது அவன் எடுக்கவும் இல்லை. அவனது செல்போன் இப்போது சிறிது நாட்களாக சைலண்டில் அல்லவா இருக்கிறது. அதனால்தான் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அழைப்பதை அவன் அறியவில்லை என்று கற்பக அம்மா அறியாமல் இல்லை. ஆனாலும் ஏன் எடுக்கவில்லை, ஏதும் பிரச்சனையாகிவிட்டதா என்ற தவிப்பும் சந்தேகமும் அவரை வாட்டி வதைத்தது. அலுவலகத்திற்கு தான் சென்றிருப்பானோ என்று நினைத்து அலுவலகத்திற்கும் அழைத்து பார்த்து விட்டார். ஆனால் அவன் அங்கு செல்லவில்லை என்ற பதில்தான் அவருக்கு கிடைத்தது. எங்கு சென்றான், என்ன ஆயிற்று? கற்பக அம்மா வழிமேல் விழி வைத்து அமர்ந்திருக்க, அதோ கேட்டின் வெளியே ருத்ரனின் கார் வந்து நிற்கிறது. அதை கண்ட பிறகுதான் அவர் மனம் அமைதியானது. கேட் திறக்கப்பட்டதும் கார் உள்ளே வந்து முன்வாசலில் நின்றது. வழக்கமாக அவன் அப்படி காரை நிறுத்துவதில்லை. யாராவது இறங்க வேண்டும் என்றால் மட்டுமே அப்படி நிறுத்துவான். இல்லை என்றால் நேராக கார் போர்ச்சில் கொண்டு சென்று நிறுத்திவிட்டுதான் வீட்டிற்கு வருவான். வழக்கத்திற்கு மாறாக முன்வாசலில் கார் வந்து நின்றதும் ஆவலாய் அவர் விழிகள் யார் இறங்க போகிறார்கள் என்று பார்த்தது. காரின் கதவை திறந்து கொண்டு ருத்ரன் தான் வெளியே இறங்கினான். அவன் பின்னால் அது பின் கதவை திறந்து கொண்டு சந்தனா வெளியே இறங்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவளை இறங்க விடாமல் தடுத்த ருத்ரன் அவள் தடுத்தும் கேளாமல் அவளை தூக்கி கொண்டான். மணி என்று அவன் அழைக்க மணி ஓடி வந்து அவன் அருகில் நிற்க, கார் பொறிச்சல நிப்பாட்டிட்டு கீயை கொண்டு வந்து கொடுங்க என்று கூறிவிட்டு சந்தனாவோடு வீட்டிற்குள் வர, அந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த கற்பக அம்மாவுக்கு மட்டுமல்ல, வேலையாட்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அம்மா முன் வந்து நின்றவன், இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று கேட்டான். ஐயோ, கீழே விடுங்க, நான் நிக்கிறேன் சந்தனா கூற, அதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவள் கூறுவது கற்பக அம்மா செவியையும் எட்டியது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறியவர் அப்போதுதான் சந்தனா கால்களை கண்டார். சந்தனா, என்னம்மா இது? அவர் பதற்றத்தோடு கேட்க, அம்மா பயப்பட எதுவும் இல்ல என்று கூறியவன் அவள் சின்ன மலைக்கு சென்று வெறும் பாதத்தோடு மலை ஏறியதை கூற, ஐயோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா என்று கேட்டார். வர்ற வழியில டாக்டர் பாத்துட்டு தாம்மா வரும். டிடி எடுத்தாங்க, டேப்லெட்டும் கொடுத்திருக்காங்க, பெயின் கில்லர் போட்டிருக்காங்க, சீக்கிரமா குணமாயிடும்னு டாக்டர் சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னாங்க. பாத்துப்பா, கவனம், நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, நாங்க மாடிக்கு போறோம் என்று கூறியவன் சந்தனாவோடு மாடிக்கு சென்றான். கண் குளிர அந்த காட்சியை கண்டு ரசித்தவர், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று முணுமுணுத்தார். தன் அறைக்கு வந்த ருத்ரன் சந்தனாவை படுக்கையில் அமர்த்தினான். அவள் மெல்ல படுக்கையில் சாய்ந்து அமர, இப்ப வலி எப்படி இருக்கு என்று கேட்டபடியே அவள் பாதத்தில் அமர்ந்தான். பெயின் கில்லர் கொடுத்திருக்காங்கல்ல, வலி தெரியல ருத்ரன் என்றாள். உனக்கு வலி தெரியல, ஆனா எனக்கு வலிக்குது. ஏன் தேவையில்லாம இப்படியெல்லாம் பண்ண? அவளிடம் பேசியபடியே அவள் இரு கால்களையும் உயர்த்தி தன் மடியில் வைத்தான். ஐயோ, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க பிளீஸ், காலை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் விட முடியாது என்று கூறியவன் அவள் பாதத்தை மெல்ல வருடியபடியே பேச்சை தொடர்ந்தான். நீ காலையில கோயிலுக்கு போறேன்னு மட்டும்தானே சொன்ன? சின்னமலையில இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறதா சொன்னியா? சொல்லி இருந்தா அப்பவே அந்த நிமிஷமே என்னுடைய நாடகத்தை கலைச்சிருப்பேன். நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லி இருப்பேன். நீங்க உண்மையாவே உடம்பு முடியாம படுத்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நான் பேசுற எதுவும் உங்களுக்கு கேட்காது, எந்த உணர்ச்சியும் இல்லாம நீங்க இருக்கீங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் எனக்கு அப்படி தோணல. அதனாலதான் உங்ககிட்ட பேசினேன். அப்படி இருந்தும் நீ என்கிட்ட முழுசா எதையும் சொல்லாம போயிட்டல. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா உங்களுக்காக நான் சின்னமலை போய் கால்ல செருப்பு போடாம மலை ஏறி உச்சிக்கு போய் கடவுளை வேண்ட போறேன்னு சொன்னா உங்க மனசு வலிக்காதா? அதுதான் சொல்லல. பிளீஸ் காலை விடுங்களேன், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. அவன் அப்படி கூறினாலும் அவள் பாதத்தை அவன் பிடிப்பதை அவள் எப்படி அனுமதிக்க முடியும்? மெல்ல நகர்ந்து அவனை நெருங்கியவள் அவள் பாதத்தை பிடித்து கொண்டிருந்த அவன் கரத்தை பிடித்து பாதத்தில் இருந்து விடுவித்து விட்டு அவன் மீது சாய்ந்து அமர்ந்தாள். அவன் கரம் அவளை சுற்றி வளைத்துக் கொண்டது. அவள் சேலையில் லேசான ஈரத்தை உணர்ந்தவன், சேலை ஈரமாயிருக்கே, மாத்தலையா என்று கேட்டான். ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கு, அப்புறம் எப்படி சேலைய மாத்துறதா? உங்க ட்ரெஸ் கூட தான் நனைஞ்சிருக்கு, நீங்க மாத்தலையா?
நான் உன்கிட்ட சேலைய மாத்தலையானதான் கேட்டேன். அவன் குறும்பாக கூற, நாணத்தில் முகம் சிவந்தவள் அவன் மார்பில் முகம் புதைக்க, அவன் கரம் மெல்ல அவள் ஆடைகளை களைய ஆரம்பித்தது. மறுநாள் ருத்ரன் அவனது வழக்கமான பரபரப்புக்குள் புகுந்து விட்டான். காலை எழுந்தவன் உடற்பயிற்சியில் இருந்து ஆரம்பிக்க குளியல் அறைக்கு சென்று திரும்பிய சந்தனா அவன் அறைக்குள்ளேயே உடற்பயிற்சி செய்வதை கண்டு, ரூம்ல தான் நீங்க உடற்பயிற்சி செய்வீங்களா என்று கேட்டாள். இல்ல சந்தனா, அதுக்குன்னு தனி ரூம் இருக்கு, நீ பாத்திருப்பல்ல. பார்த்தேன், அதுதான் கேட்டேன். நீதான் கால் முடியாம இருக்கல்ல, உன்னை விட்டுட்டு போக தயக்கமா இருந்தது. அப்படியா என்று கேட்டவள் தண்டால் எடுத்துக் கொண்டிருந்தவனின் அருகில் வந்து அவன் மீது குப்புறப்படுத்து அவன் கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்டாள். ஏய், என்ன பண்ற? என்னுடைய வலிமையை சோதிச்சு பாக்கிறியா? குறும்பாக அவன் கேட்க, ஆமா. அவளும் குறும்பாக பதில் கூற, அவளை சுமந்து கொண்டே அவன் தண்டால் எடுக்க ஆரம்பித்தான். 1-2 தடவை எல்லாம் எடுக்க முடியும், 100 தடவை எடுக்க முடியுமா? அவள் சவாலாக கேட்க, 100 என்ன, 100க்கு மேலேயே எடுக்க முடியும். அப்படியா? முடியுமா? முடியும். கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியும், பாக்கிறியா என்று கூறியவன் அவளை சுமந்தபடியே தண்டால் எடுக்க ஆரம்பித்தான். அவள் 1, 2 என்று எண்ணவும் ஆரம்பித்தாள். 100 ஆன பிறகும் அவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அப்படியே படுத்திருக்க ஒரு கரத்தை நீட்டி அவளை சுற்றி வளைத்துக் கொண்டவன் அவளை அப்படியே புரட்டி கீழே சாய்த்து அவள் மேனி நோகாமல் மெல்ல அவள் மீது படர்ந்தேறினான். காலை 8 மணி. ருத்ரன் அலுவலகம் புறப்பட்டுக் கொண்டிருந்தான். கண்ணாடி முன் நின்று தன்னை அவன் சரிபார்த்து கொண்டிருக்க அவன் அழகை படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தாள் சந்தனா. அதை கண்ணாடி வழியாக கண்டவன், சந்தனா, இப்ப கால்வலி எதுவும் இல்லல்ல என்று கேட்டான். இல்ல ருத்ரன், வலி எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் ஓடி வந்துடுறேன். என்னுடைய நம்பரை உன்னுடைய போன்ல சேவ் பண்ணிருக்கேன். ருத்ரன், டைம் 8 தானே ஆகுது, இப்பவே ஆபீஸ் போகணுமா? கண்டிப்பா போகணும். ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. கொஞ்ச நாள் வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன்ல, இனி வேலை பார்த்துதானே ஆகணும். சரி, பத்திரம், போயிட்டு வாங்க. ஏய், ஆபீஸ் இங்க பக்கத்துலதான் இருக்கு, 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. மதியம் சாப்பிட வீட்டுக்கு தான் வருவேன். அத்தை சொன்னாங்க. ஓகே, பாய் என்று கூறியவன் அரை வாசல் வரை வந்துவிட்டு திரும்பி அவளை பார்த்தான். என்னாச்சு? எதையும் மறந்துட்ட சந்தனா என்று கூறியவன் படுக்கையின் அருகில் வந்து எதையோ தேடினான். என்ன தேடுறீங்க? என்னன்னு சொன்னா நானும் தேடி எடுத்து கொடுப்பேன்ல. சட்டென்று குனிந்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டவன், இததான் மறந்துட்டேன் கண்ணடித்தபடி கூறியவன் பாய் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். அம்மாவிடமும் கூறிவிட்டு அலுவலகமும் புறப்பட்டு விட்டான். மதிய உணவு வேளை ஆன போது அவன் வீட்டிற்கு வர ஒரு இளைஞன் தயங்கி தயங்கி அவனது வீட்டு கேட்டை நெருங்குவதை கண்டான். சற்று தள்ளி ஒரு பைக் இருக்கிறது. அது அவனது பைக் என்று ருத்ரனுக்கு புரிந்தது. ருத்ரனின் கார் அவனை நெருங்க தலையை திருப்பி பார்த்த அந்த இளைஞன் சிவா என்று கண்டு கார் கண்ணாடியை கீழே இறக்கி, ஹலோ மிஸ்டர், என்ன வேணும் என்று கேட்டான். சார், ருத்ரன் சார் வீடு இதுதான். நான் அவரை பார்க்கணும் சார். நீங்க அவருடைய அண்ணனா? இல்ல. தம்பியா? இல்ல, எனக்கு அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அப்போ நீங்க? நான் தான் நீங்க பார்க்க வந்த ருத்ரன். ருத்ரன் நீங்களா? ஆமா சார், போய் சொல்லாதீங்க சார். நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்லணும்? சார், அவர் ஏதோ கோமால இருக்காரு, படுக்கையில இருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே. அது நேத்து வரைக்கும். நேத்து வரைக்குமா? ஒரே நாள்ல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், நீங்க என்ன கிண்டல் தானே பண்றீங்க? நான் ஏன் சார் உங்களை கிண்டல் பண்ண போறேன்? நீங்க தேடி வந்த ருத்ரன் அது நானே தான். ஆமா, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? சார், சந்தனா அவங்க என்னுடைய மனைவி தான். சொல்லுங்க. நான் அவங்கள பாக்கணும். சந்தனாவியா? ஆமா சார். என்ன பாக்கணும்னு தானே முதல்ல சொன்னீங்க. ஆமா சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனா ருத்ரன் சொல்றது நீங்க தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தனாவை பார்த்து பேசிட்டா உண்மை தெரிஞ்சுடும் இல்லையா? அதுதான் சந்தனாவை பார்க்கணும்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க என்றவன் அவனையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்தான். உள்ளே வந்தவன் வீட்டை விழிகளை ஓடவிட்டு ஒரு முறை சுற்றி பார்த்து பிரமித்தான். வீட்டிற்குள் வந்த ருத்ரனை கண்டதும், ருத்ரா, இப்பதான் உங்க சாப்பாட மாடிக்கு அனுப்பி வச்சேன்பா என்று கூறிய அவன் அம்மா சிவாவை கண்டு, இது யாருப்பா? நான் மனோகர்னு நினைச்சேன்.
அம்மா, இவர் பேர் சிவா, என்னுடைய ஃப்ரெண்டு. ஒரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்க வந்திருக்காரு. ருத்ரன் கூற, தன் பெயரை தான் கூறாமலே ருத்ரன் கூறியதை கேட்டு சிவாவுக்கு வியப்பு. என்னை பத்தி சந்தனா சொல்லிட்டாளா? ஆனா என்னை இவர் பார்த்ததில்லையே, அப்புறம் எப்படி? சிவா, மேல வாங்க என்று கூறியவன் மாடிக்கு செல்ல புரியாமல் விழித்த சிவா ருத்ரனின் பின்னால் மாடிக்கு வந்தான். அறைக்குள் வரும்போது சந்தனா அறையில் இருக்கவில்லை. குளியல் அறையில் சத்தம் கேட்கிறது. இப்பவும் உங்களுக்கு சந்தேகம் தீரலையா மிஸ்டர் சிவா? சார், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். குளியலறை கதவு திறக்கும் ஓசை கேட்டு ருத்ரன் திரும்பி பார்த்தான். குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட சந்தனா ருத்ரனை விட சிறிது உயரம் குறைவாக இருக்கும் சிவாவை காணவில்லை. ருத்ரனின் உயரம் அவனை மறைத்திருந்தது. எப்ப வந்தீங்க ருத்ரன் என்று கேட்டவள் அவன் அருகில் வந்து அவனை கட்டி கொண்டாள். அப்போதுதான் பின்னால் நிற்கும் சிவாவை கண்டாள். திகைத்து போனவள் பதறி அடித்துக் கொண்டு ருத்ரனிடமிருந்து விலகி நின்றாள். சாரி மிஸ்டர் சிவா, சந்தனா உங்களை கவனிக்கல. இட்ஸ் ஓகே சார். நான் தான் ருத்ரன்னு இப்ப நம்புறீங்களா? சார், உங்க அம்மா உங்க பேரை சொல்லி கூப்பிடும் போதே நீங்க தான் ருத்ரன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சந்தனா சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் மாடி ஏறி உங்க கூட வந்தேன். சந்தோஷமா இருக்காங்களா? அவன் குறும்பாக கேட்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். ஆனா சார், நீங்க படுக்கையில இருந்ததா? எஸ் என்றவன் நடந்ததை கூற, சாரி சார், சந்தனா வாழ்க்கை நாசமாக கூடாதுன்னு நினைச்சுதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன். சாரி சார். இட்ஸ் ஓகே சிவா, நான் உங்களை பத்தி விசாரிச்சேன். நீங்க தான் இந்த ஊர்ல ஹீரோவாமே. சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே ஓகே, எனக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு தானே நீங்க சென்னை கிளம்புறீங்க? சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அழகி கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத நானும் கேட்டேன். ஓ அப்படியா? ஆமா சார், நான் இன்னைக்கு தான் சென்னை கிளம்புறேன். இனி நான் நிம்மதியா சந்தோஷமா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன என் கூட வேலை பாக்குற வந்தனாவுக்கு ஓகே சொல்லிடுவேன் சார். ஓ, அப்படி ஒரு விஷயம் கூட இதுல இருக்கா? ஆமா சார், சந்தனாவை நினைச்சுதான் நான் அவங்களுக்கு ஓகே சொல்லல. ஓகே சார், நான் கிளம்புறேன், பாய் என்று கூறியவன் சந்தனாவையும் பார்த்து பாய் சந்தனா என்றான். அவளும் புன்னகையோடு பாய் என்றாள். அவன் சென்ற பிறகு ருத்ரனின் கன்னத்தை பிடித்து கிள்ளிய சந்தனா, ஓ, சிவாவும் நானும் பேசிக்கிட்டத பார்த்துட்டு எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா சார் என்று கேட்டாள். சாரி, நான் உன்னை தப்பா எல்லாம் நினைக்கல. நீ சிவா கூட போயிருந்தா கூட அது தப்பே இல்ல. அப்படியா? அப்ப சரி, நான் சிவா கூடவே போறேன் என்று கூறியவள் வாசலை நோக்கி நடக்க அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்தவன், இது காலையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன நீ என்னை விட்டுட்டு சிவா கூட போயிருந்தா நானும் போனா போட்டோன்னு விட்டுருப்பேன். ஆனா இனி உன்னை விட முடியாது. உனக்கு ஆயுள் தண்டனை தான். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்கிட்ட இருந்து தப்பிக்க நானும் விரும்பலடா. என்ன டாவா? ஆமாடா, டாடா உன்ன என்று கூறியவன் சிவந்த அவள் உதடுகளை 2 விரல்களின் நடுவில் வைத்து நெரித்தான். ஐயோ, வலிக்குது அவள் கத்த அவள் உதட்டை விடுவித்தான். அவள் கோபமாக ஏதோ கூற வர குனிந்து அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறை பிடித்தவன் ஆசையாய் அதை புசிக்க அவள் தாமரை விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன. பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.